بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையினுடைய ஆரம்பத்தில் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் மனிதர்களுக்கு தேவையான திருக்குரானை அல்லாஹ் இறக்கிய மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். ஆகவே திருக்குரானை நினைவுகூரும் முகமாக குர்ஆன் ஓர் அறிமுகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ரமலானுடைய ஆரம்பம் முதல் இது நாள் வரை தொடர்ந்து திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உரியவர்கள் யார் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் முஃமின்களுக்கு நிறைய காரியங்களை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதை விட்டு முழுக்க முழுக்க தவிர்ந்து வாழ்வது மூமின்களுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர் ஒரு இறுதி தூதர். பல விஷயங்களை இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கிற ஒரு இறை தூதராக இருந்தாலும் நன்மையை மட்டும் ஏவுகிற இறை தூதர் அல்ல அவர் எச்சரிக்கையும் செய்வார். உங்களுக்கு 6வது அத்தியாயத்தின் 48வது வசனம், ஒமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஸ்ஸிரீன வ முன்திரீன். நபியே, நீங்கள் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒரு தூதர். இந்த மனித சமூகத்திற்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்தான் தூதர்களை அனுப்பியிருக்கிறேனே தவிர தூதர்களுக்கு வேறு எந்த பணியும் கிடையாது. ஒமா அலைனா இல்லல் பலா உல் முபீன். தெளிவாக எடுத்துச் சொல்வதுதான் தூதர்களுடைய கடமை. நரகத்தை குறித்து, அல்லாஹ்வுடைய வேதனையை குறித்து, அமல்கள் பாழாவதை குறித்து, அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் தூரமாவதை குறித்து, அல்லாஹ்வுடைய சாபத்தை குறித்து
மறுமையில் இருக்கின்ற நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்வது தூதர்களுடைய பணி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். 6வது அத்தியாயத்தின் 51வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அந்த இறை தூதரை பார்த்து. அந்த இறை தூதருடைய பணி என்ன? வஅன்திர் பிஹில்லதீன யஹாஃபூன அன் யுஹ்ஸரு இலா ரப்பிஹிம் லைஸ லஹும் மின் தூனிஹி. நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் கொண்டு வரப்படுவோம் என்பதை குறித்து பயப்படுகிறார்களோ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்தான் உம்மை நான் அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹுவை குறித்துள்ள அச்சமோ, மறுமையை குறித்துள்ள ஒரு பயமோ, நரக நெருப்பிலிருந்து நாமெல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமோ இல்லாத மக்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒன்றுதான். அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம், அதற்கேற்றவாறு நரகமும் சொர்க்கமும் கொடுக்கப்படுகிற அந்த நியாய தீர்ப்பு நாள் என்று உண்டு என்று பயப்படுகிற மக்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 36வது அத்தியாயம் 10வது வசனம், சூரத் யாசின். வஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நபியே, நீங்கள் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அது அவர்களுக்கு சமம்தான். காரணம், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் நோய்கள் அதிகமாகிவிட்டது, உள்ளம் கடுமையாகிவிட்டது. அல்லாஹ் உள்ளத்தை முத்திரை குத்தி விட்டான். அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால் எந்த பலனும் இல்லை. அவர்களுடைய உள்ளமெல்லாம் இருட்டடைந்து கிடக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை குறித்து நம்முடைய இபாதத்துகளை ஆர்வமூட்டப்பட்டால் உடனடியாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்வது மூமின்களுடைய பண்பு. நல்ல நல்ல உபதேசம் வந்த பிறகும் தொடர்ந்து பாவங்களை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு கூற அவர்கள் வெளியேறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு இரண்டும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏன் இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகளை இந்த துனியாவில் ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் அன்பர்களே? மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படும் பொழுது மலக்குமார்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள். 67வது அத்தியாயம் 8வது வசனம் 9வது வசனம். தஹாது தமையசு மினல் ஐல். மறுமை நாளில் நிச்சயமாக ஒவ்வொரு கூட்டமும் அந்த நரக நெருப்பிலே கொண்டு வந்து போடப்படுவார்கள். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌசுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிக்கும் நதீர். உங்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற இறை தூதர்கள் உங்களிடத்திலே வரவில்லையா? காலு பலா, ஆம் வந்தார்கள். கத் ஜாஅனா நதீர், திட்டமாக எங்களிடம் எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் வந்தார்கள். ஃபகல்தபனா வக்குல்னா மா நஸலல்லாஹு மின் ஷைஇன் இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالின் கபீர். மறுமையோ அல்லாஹுவோ நரகமோ ஒன்றுமில்லை என்று நாங்கள் புறக்கணித்தோம் என்று நரகவாசிகள் மலக்குமார்களிடத்திலே சொல்லுவார்கள். வகாலு லவ் குன்னா நஅமலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் செவியுற்றிருந்தால், அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற அந்த இறை வசனங்களையும் தூதருடைய பொன்மொழிகளையும் நாங்கள் கேட்டிருந்தால், நாங்கள் அதன்படி நடந்திருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு வந்திருக்காதே என்று நரக காவலாளிகள் புலம்புவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் அவனுடைய அருள்மறை திருமறை குர்ஆனோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஏதாவது ஒரு காரியம் குறித்து எச்சரித்து அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்றால் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நஷ்டமாக போவது சொர்க்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையை மனதில் வைத்து இனி அல்லாஹுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த காரியம் குறித்து நமக்கு எச்சரிக்கையாக இருக்க சொன்னார்கள், எந்தெந்த விஷயங்களில் நம்மை உஷார்படுத்தினார்கள், எந்தெந்த காரியங்களை செய்தால்
நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம், ஈமான் நம்மை விட்டு தூரமாகிவிடும், நன்மையெல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களில் எச்சரிக்கை செய்தார்கள் என்று ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். 26வது அத்தியாயத்தின் 214வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅன்திர் அஸீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, உம்முடைய குடும்பத்தாரை, உம்முடைய நெருங்கிய உறவினர்களை, குடும்பத்தாரை அச்சமூட்டி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியிலே 2753வது நபிமொழியாக புகாரியில் பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யா மஅஸர குரைஷ், குறைசிகளே, இஸ்தரு அன்ஃபுசக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மினல்லாஹி லா உஅனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ. நீங்கள் முஸ்லீமாகி, நீங்கள் ஈமான் கொண்டு உங்களுடைய உயிர்களை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களை நரக நெருப்பிலிருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. யா பனி அப்துல் முத்தலிஃப், அப்துல் முத்தலிஃப் அவர்களே, லா உஅனி அன்கும் மினல்லாஹி ஷைஅன், அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு நரகத்தை தீர்ப்பளித்தால் அந்த நரகத்திலே இருந்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப், அப்பாஸ் அப்துல் முத்தலிஃப் அவர்களுடைய மகன் அப்பாஸ் அவர்களே, அப்பாஸ் அவர்களே, அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃப் அவர்களே, நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொண்டுங்கள். லா உஅனி அன்க மினல்லாஹி ஷைஆ, உங்களை நரகத்திலே இருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. யா சஃபிய்யத் அம்மத ரசூலுல்லாஹி லா உஅனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமி சஃபியாவே, நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மறுமை நாளில் நரகம் என்று உங்களுக்கு தீர்ப்பளித்தால் அதிலிருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யா ஃபாத்திமத்து பின்த ரசூலுல்லாஹி சலீனி பிமா ஷிஅதி லா உஅனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவே, நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், செல்வம் வேண்டுமானால் என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். உலகத்தில் ஏதாவது காரணகாரியங்கள் நடக்க வேண்டுமா சொல்லுங்கள், நான் நடத்தி தருகிறேன். ஆனால் மறுமையினாளில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த தீர்ப்பை என்னால் மாற்றி அமைக்க முடியாது. நரகத்திலே இருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்விடமிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது என்று யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற இந்த செய்தி புகாரியில் 2753வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குடும்ப நெருங்கிய உறவினர்களை அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொன்ன இந்த எச்சரிக்கையில் நமக்கு 2 பாடம் உண்டு. ஒன்று, நரகத்திலே இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும். காரணம், நரக வேதனையை உங்களால் தாங்க முடியாது. 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு உபதேசம் செய்கிறான். அப்ப நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவது ஒரு பாடம் இந்த சம்பவத்தில். இரண்டாவது, அல்லாஹ்விடமிருந்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. இது யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற வார்த்தை. இறுதி தூதர். அல்லாஹ் மறுமை நாளில் யாரை விரும்பி அழைக்கிறானோ அவர்கள் மட்டும் மறுமை நாளில் பரிந்து பேச முடியும். அந்த ஆற்றலும் அந்த வாய்ப்பையும் பெற்ற ஒரு இறை தூதர் சொல்கிறார், நான் நாடியவர்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் யாரை மன்னிக்கிறானோ, யாருக்கு பரிந்து பேச எனக்கு அனுமதி தருகிறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் பரிந்து பேச வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து உங்களை யாரும் என்னால் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்விடமிருந்து உங்களை என்னால் ஒருபோதும் காப்பாற்ற முடியாது என்றால் இஸ்லாமிய சமூகம் இந்த இடத்தில் ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என்ன சிந்தனை? இன்றைக்கு அவுலியாக்கள், நாதாக்கள், அன்பியாக்கள், பத்ரீங்கள், சேகுமார்கள், தங்கள்மார்கள், பீபிமார்கள் என்று நிறைய கபர்களை கட்டி உயர்த்தி நல்லவர்களுடைய பெயரில் இன்றைக்கு வழிபாடுகள் நடத்துகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு துவா செய்வது, அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை செய்வது, தர்காக்களிலே போய் தங்குவது, கந்தூரி நடத்துவது, விழாக்களை எடுப்பது எல்லாம்
மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து அவுலியாக்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற சிந்தனை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா உஅனி அன்கும் மினல்லாஹி ஷைஅன், அல்லாஹ்விடமிருந்து உங்களை என்னால் காப்பாற்றவே முடியாது என்றார்கள். அப்ப இந்த ஒரு பாடம் நமக்கு, இந்த ஒரு எச்சரிக்கையிலிருந்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமக்கு கிடைக்கின்றது. அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? புகாரியில் 3508வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின் ரஜுலின் தஆ லிகைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு இல்லா கஃபர. யார் தன்னுடைய தந்தை இது என்று தெளிவாக தெரிந்தும் தந்தை அல்லாத ஒரு மனிதரை பிடித்து இவர்தான் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறானோ அவன் நிச்சயமாக காஃபிராகி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை அல்லாத ஒருவரை தெரிந்து கொண்டே அவர்தான் என்னுடைய தந்தை என்று யாராவது பேசினால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை. பொய் சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக நடக்கும். அவன் என்னுடைய மகன், இவனுடைய தந்தை, பார்க்கிறோமா இல்லையா? பொய் சாட்சி சொல்லுகிற பொழுது மிக மிக சாதாரணமாக தந்தை அல்லாத ஒருவரை தந்தையாக்குவது, மகன் அல்லாத ஒருவனை மகனாக்குவது, தாய் அல்லாத ஒருவரை தாயாக்குவது, பொய் சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் இது சாதாரணமாக நிகழும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின் ரஜுலி தஆ லிகைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு இல்லா கஃபர. யார் தந்தை அல்லாத ஒரு மனிதனை அவர்தான் என்னுடைய தந்தை என்று தெளிவாக தெரிந்த தந்தையை விட்டுவிட்டு தெளிவில்லாத தந்தையே அல்லாத ஒரு மனிதனை எவனாவது இவர்தான் என்னுடைய தந்தை என்றால் அவன் காஃபிராகி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது, வமன் தஆ மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா வல் யதவவ்வஉ மக்அதஹு மினன் நார். யார் தனக்கு சொந்தமில்லாததை, தனக்கு உரிமை இல்லாததை யார் உரிமை கொண்டாடுகிறானோ, அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பது, தனக்கு நிலமில்லாத, தனக்கு சொந்தமில்லாத நிலத்தை அடுத்தவருடைய நிலத்தை போய் அபகரிப்பது, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை கையாடல் செய்வது, எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வமன் தஅ மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா வல் யதபவ்வஉ மக்அதஹு மினன் நார். எவன் தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தனக்கு உடைமையாக்கி கொள்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவனுக்கு நரகத்திலே வேதனைகள் உண்டு. ஒமன் தஆ ரஜுலன் பில் குஃப்ரி அவ் கால அதுவல்லாஹி வலைஸ கதாலிக இல்லா ஹார அலைஹி. யார் ஒரு மனிதனை பார்த்து எவன் ஒருவன் இவன் இறை மறுப்பாளன் என்றோ அல்லாஹ்வுடைய எதிரி என்றோ யாரையாவது பார்த்து நீங்கள் பேசினால், நீங்கள் திட்டினால், அதற்கு உரியவனாக அவன் இல்லாவிட்டால் அந்த வார்த்தை உங்களை திருப்பிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை எச்சரிக்கிறார்கள். தந்தை இல்லை என்று தெளிவாக தெரிந்தும் ஒரு மனிதனை பிடித்து அவர்தான் தந்தை என்று சொன்னால் நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள். தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை எவனாவது அடுத்தவருடைய பொருளை அபகரித்தால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, நரகத்தில் அவனுக்கு வேதனை உண்டு. யார் எந்த ஒரு மனிதனையாவது பார்த்து இவர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார் என்றோ இவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்றோ கோபப்பட்டு பேசினால், அதன் வார்த்தைக்கு அவன் தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டால் நீங்கள் அந்த வார்த்தை உங்களை தூக்கி திரும்பிவிடும், நீங்கள் அதற்கு உரியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 3508வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த எச்சரிக்கை, கோபதாபங்கள் வரும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரையும் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்க கூடாது. நமக்கு தந்தை, நமக்கு பெற்றோர்கள் யார் என்று தெளிவாக தெரிந்திருக்கும் பொழுது அடுத்தவர்களை பிடித்து இவர்தான் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் மாபாதகமானது, கடுமையாக எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு எச்சரிக்கை என்ன? வியாபார மோசடி. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற இந்த செய்தி முஸ்லிமில் 164வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபாரி கோதுமையை குவியலாக்கி வைத்து கோதுமையை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த கோதுமைக்குள் கையை விட்டு பார்க்கிறார்கள். கோதுமையினுடைய அடித்தளத்தில் ஈரமாக இருக்கிறது. அடியிலே ஈரத்தை வைத்து மேல் பாகத்திலே காய்ந்த கோதுமை எல்லாம் போட்டு மக்களுக்கு வியாபாரம் செய்கிறார் ஒரு மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தானியத்திலே கையை விட்டு, யா சாஹிபு தஆம், தானியம், மக்களுக்கு உணவு தானியங்களை வீக்கக்கூடியவரே, இது என்ன என்று கேட்கிறார். அஸாபத்துஹு ஸமாஉ யா ரசூலல்லாஹ், வானத்திலே இருந்து மழை பொழிந்ததனால் அது ஈரமானது யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பதில் சொல்கிறார், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹுன் நாசு மன் அஸ்ஸ ஃபலைஸ மின்னி. அந்த ஈரத்தை மக்கள் பார்க்கிற வகையிலே வெளியே எடுத்து போட்டு ஏன் என் வியாபாரம் செய்யவில்லை? தெரிந்து கொள், எவன் ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. எவன் வியாபாரத்தில் மோசடி செய்கிறானோ மன் அஸ்ஸ ஃபலைஸ மின்னி, நீங்கள் என்னை சார்ந்தவர்களே கிடையாது. வியாபாரத்தில் மோசடி செய்கிறவர்கள், வியாபாரத்தில் திருட்டுத்தனம் செய்கிறவர்கள், மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் நம்பி உங்களிடத்தில் ஒரு வியாபார தொடர்பு வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு பகரமாக, நம்பிக்கைக்கு மாற்றமாக வியாபாரத்தில் மோசடி செய்கிறவர்கள், மன் அஸ்ஸ ஃபலைஸ மின்னி, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் என்னை சார்ந்தவர்களே அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த எச்சரிக்கை எல்லாம் ஏன் இந்த நல்ல நேரத்தில் நாம் பார்க்கிறோம்? நேற்றைக்கு அல்லாஹ்வுடைய சாபம் எதெல்லாம் என்று தொடர்ந்து நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அதற்கு முந்தைய தினம் இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய தீய தீய குண பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதரை கேலி சித்திரமாக வரைந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி உலகம் முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிற முஸ்லிம் சமுதாயம் தேவைதான். அல்லாஹ் இன்னும் அந்த ஈமானை நமக்கு அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எவ்வளவு தீய பழக்க வழக்கங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த எவ்வளவு கெட்ட குணாதிசயங்கள், அல்லாஹ் சபித்த எவ்வளவு காரியங்களை ஒரு முஸ்லிம் துணிச்சலாக செய்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த எல்லா காரியங்களையும் சாதாரணமாக செய்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்கிற பெயரில் இது போன்ற காரண காரியங்களில் இறங்கினால் மறுமை நாளிலே நமக்கு வெற்றி கிடைக்குமா? அன்பார்ந்த சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? இந்த தூதரிடத்தில் மறுமையை நம்புகிற மக்களுக்கு நல்ல நல்ல முன்மாதிரிகள் உண்டு என்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னாரோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைக்க வேண்டும். சமூகமே, நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர்மாறாக நம்முடைய வாழ்வை அனைத்தையும் நாம் அமைத்து கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் முஹப்பத் இருப்பதைப் போல காண்பித்தால் அது எந்த அளவுக்கு மறுமை நாளில் உங்களுக்கு பயன் தரும் என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக வியாபாரத்தில் மோசடி செய்வர் மன் அஸ்ஸ ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே 164வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 15வது நபிமொழி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினார். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தூதரின் மீது கலிமா சொல்லி அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் இந்த தூதரை, நான் இவரை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று சான்று பகருகிறேன். சொன்னால் முஸ்லிம். சான்று பகருகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? சாட்சி சொல்லுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறேன். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சாட்சி சொல்லுகிறேன். சாட்சி சொல்லுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அஸ்ஹத் என்றால் என்ன அர்த்தம்? நான் சொல்வதற்கு நீங்கள் சாட்சி, நீங்கள் சொல்வதற்கு நான் சாட்சியா? அப்படி அல்ல, என்னுடைய வாழ்க்கை சாட்சி. அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபியை அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டதற்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சி. வாழ்க்கை சாட்சி என்றால் தூதர் சொன்ன எல்லா அடிப்படையையும் பின்பற்றி நான் நடக்கின்ற என்னுடைய வாழ்க்கையை அதற்கு நான் சாட்சியாக்குகிறேன். அவர்தான் முஸ்லீம். வாயளவில் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி எல்லாவற்றையும் வணங்கி தூதருக்கு நேர்மாறாக நடந்தால் எப்படி நாம் முஸ்லீம் ஆகும்? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் யாரை நேசிக்க வேண்டும்?
யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய தாய், நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களை காட்டிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நேசிக்க வேண்டும் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை இது கூடாது என்று சொன்னால் தாய் சொன்னாலும் கேட்கக்கூடாது, மகன் சொன்னாலும் கேட்கக்கூடாது, உறவினர்கள் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று இல்லாவிட்டால் என்னவாகும்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். புகாரியில் 15வது நபிமொழி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு, நீங்கள் மூமினாக முடியாது, நீங்கள் முஸ்லீமாக முடியாது, நீங்கள் போலியான முஸ்லிம்கள், போலியான மூமின்கள், லா யுமினு, நீங்கள் மூமினாக முடியாது. அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களுடைய தாய், உங்களுடைய மக்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், எல்லா மனிதர்களை காட்டிலும் என்னை நீங்கள் நேசிக்காதவரை உண்மை மூமினாக முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து யதார்த்தமாக இப்படி சொல்லிவிடுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர, என்னுடைய உயிரை தவிர இந்த துனியாவில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டில் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் எனக்கு விருப்பமானவர் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுடைய அந்த வார்த்தையை திருத்தினார். உமர் அவர்களே, போதாது, உங்களுடைய உயிரை காட்டிலும் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலுஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உயிரை காட்டிலும் இந்த தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக இந்த தூதரை நேசிக்க வேண்டும் என்றால், தூதர் ஒரு காரியம் குறித்து நமக்கு மார்க்க விஷயத்தில் கட்டளையிட்டால், நன்மையை ஏவினாலோ தீமையை விட்டும் தடுத்தாலோ, இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரியத்தை நடைமுறைப்படுத்துவதில் மூமின் தீவிரவாதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை தடுத்தால் உலகமே திரண்டு அந்த காரியத்தை செய்தாலும் ஒரு இறை விசுவாசி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், லா யுமினு, நீங்கள் இறை விசுவாசியாக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். தாய், தந்தை, மக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்க வேண்டும். அப்ப இந்த எச்சரிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எல்லாவற்றையும் விட நேசிக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன கட்டளையை பிரதானமாக ஏற்று செயல்படுத்த வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து கட்டளையிட்டால் அதை மிகப்பெரிய ஆயுதமாக நினைத்து எடுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் இன்றைய மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன? இதையெல்லாம் ஏன் சமூகத்தில் போய் சொல்லுகிறீர்கள்? இது சின்ன விஷயம், இது பெரிய விஷயம், இதெல்லாம் இப்பொழுது தேவையா? நமக்கு தேவை இப்பொழுது அந்த காரியம் தானே, இதுதானே, அதுதானே, இதுதானே என்று மார்க்கத்தில் சிறியவை பெரியவை என்று பிரித்து மார்க்கத்தினுடைய வீரியத்தை குறைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை இரண்டுதுண்டாக்கி, எது அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன காரண காரியங்களை எல்லாம் கட்டளையிட்டார்களோ அவைகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மனிதன் இன்றைக்கு தன்னுடைய புத்தியை கொண்டு இதுதான் மார்க்கம் என்று நடக்கிற காலம் இந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியம் சொன்னாலும் அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற எச்சரிக்கை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு. 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா யுமினு, நீங்கள் இறை விசுவாசியாகவே முடியாது, நீங்கள் இறை விசுவாசியாகவே முடியாது. எந்த காரியத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே? இது யாருடைய வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த இறை தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் சொல்லவே மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார். அபூ சுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியிலே 6016வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் முஃமினாக முடியாது. வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீல மன் யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரை யாரை குறித்து இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள்? கீலமன் யா ரசூலல்லாஹ், யாரை குறித்து திரும்ப திரும்ப சொன்னீர்கள்? கால அல்லதி லா யுமனு ஜாருஹு பவாஇகஹு, நிச்சயமாக யார் அண்டை வீட்டுக்காரனுக்கு தன்னுடைய நாவினால் தன்னுடைய கரத்தால் நோவினை செய்கிறானோ வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வுமே சத்தியமாக சொல்கிறேன் அவன் மூமினே ஆக முடியாது. அல்லதி லா யுமனு அல்லதி லா யுமனு ஜாருஹு பவாஇகஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு நாவினால் கரத்தால் நோவினை செய்தால் வல்லாஹி லா யுமினு, நிச்சயமாக அவர்கள் இறை விசுவாசியாகவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே 6016வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? நீங்கள் இறை விசுவாசியாக வேண்டுமா? இறை விசுவாசத்திலே நீங்கள் பழுத்தவராக நீங்கள் மாற வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமிலே 93வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, ஈமான் இல்லாவிட்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, ஈமான் இல்லையா உங்களிடத்தில்? ஈமான் இல்லாவிட்டால் நீங்கள் சொர்க்கமே செல்ல முடியாது. வலா துமினு, உங்களிடத்தில் ஈமான் வராது. ஈமான் வர வேண்டுமானால் ஹத்தா தஹாபு அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், உங்களுக்கு ஈமான் வர வேண்டுமானால், ஈமான் இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த ஈமான் வர வேண்டுமானால் நீங்கள் ஒருவரை நேசிக்க பழக வேண்டும். நல்ல புன்முறுகளோடு சிரித்த முகத்தோடு ஒரு மூமினை நீங்கள் பார்ப்பது கூட உங்களுக்கு நன்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஈமான் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. ஈமான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கும் பொழுது வரும். அந்த நேசம் எப்பொழுது வரும்? அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேசம் எப்பொழுது வரும்? இதா ஃபஅல்துமூஹு தஹாபைத்தும் அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், ஒருவர் அறிந்தவர் அறியாதவர் ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்வதின் மூலம் நேசம் உண்டாகும். நேசம் உண்டானால் இறை விசுவாசம் உண்டாகும். இறை விசுவாசம் உண்டானால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். இறை விசுவாசம் இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காவிட்டால் இறை விசுவாசம் வராது. ஒருவரை நேசிக்க சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லுகிற பழக்கம் இல்லாவிட்டால் நேசமும் உண்டாகாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சலாம் சொன்னால் அதே போன்று சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, 30 நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்வதன் மூலம் பாசம் நேசம் உண்டாகும். பாசமும் நேசம் உண்டாகும் பொழுது இறை விசுவாசம் உண்டாகும். இறை விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் 60வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு எச்சரிக்கையாக நமக்கு சொன்ன ஒரு செய்தி. இந்த செய்தி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 60வது நபிமொழி. இந்த செய்தி ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும். இந்த செய்தி தினந்தோறும் ஐவேளை தொழுகையின் பொழுது நாம் சாதாரணமாக ஒது செய்கிறோம். அந்த ஒது எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை. ஒலுவின் மூலம் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்கிறான். ஒது செய்வது தொழுகைக்காக. அந்த ஒலுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். பாருங்கள், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 60வது நபிமொழி. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்திலே இருந்தோம். தொழுகையுடைய நேரம் வந்தது. மக்கள் எல்லாம் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். ஒது செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய கரண்டை காலை கழுவி கொண்டிருந்தார்கள். தூரமாக நின்று கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். மக்களை அழைத்து சொன்னார்கள், வைலுல்
லில் அஅகாபி மினன் நார் வைலுல் லில் அஅகாபி மினன் நார் வைலுல் லில் அஅகாபி மினன் நார். கரண்டை காலை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மர்ரத்தைனி அவ் ஸலாஸா, 2 முறையோ 3 முறையோ குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயண கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், கரண்டை காலை கழுவுகிறீர்கள், அந்த கரண்டை காலை சரிவர நீங்கள் கழுகாவிட்டால் அந்த கரண்டை காலின் மூலம் நீங்கள் நரகத்திற்கு செல்லுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒலுவை பூரணமாக செய்யாவிட்டால் நமக்கு என்ன, தொழுகை கூடாது, அவ்வளவுதானே. ஆனால் ஒலுவை முறைகேடாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நரகம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஒரு மனிதர் ஒலு செய்து விட்டு வருகிறார், முடி அளவு அவருக்கு கையில் ஒரு பாகம் நினையவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், திரும்ப சென்று ஒலு செய்து வாருங்கள் என்றார்கள். ஒலுவின் பொழுது பேசுவது, ஒலுவின் பொழுது அஜாக்கிரதையாக இருப்பது, இதனால் என்னென்ன கேடுகள் உண்டாகும் என்றால் 3 முறைக்கு மேல் 4வது முறை ஒலு செய்யக்கூடாது. நீங்கள் ஒலு செய்யாமல் இருந்தால் 1 முறை கழுவுங்கள், 2 முறை கழுவுங்கள், 3 முறை கழுவுங்கள். 4வது முறை ஏதாவது உறுப்பை நீங்கள் கழுவினால் அவன் வரம்பு மீறி விட்டான், மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி விட்டான், இஸ்லாத்தை உடைத்து விட்டான், வரம்பு மீறிய குற்றத்திற்கு ஆளாகி விட்டான். 4 எச்சரிக்கை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைலுல் லி அஅகாபி மினன் நார் வைலுல் லில் அஅகாபி மினன் நார். கரண்டைக்கு கால் நரகம் உங்களை கொண்டு செல்லும். ஒது செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக ஒது செய்யுங்கள், கரண்டை காலை நன்றாக தேய்த்து கழுவுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்ன நபிமொழியை பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியில் 7072வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த நபிமொழியிலே? அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற இந்த செய்தி புகாரியில் 7072வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், யார் ஒருவர் ஒரு இறை விசுவாசியை சபிக்கிறாரோ, சபித்தால் அவன் காஃபிராகி விடுவான். ஒரு இறை விசுவாசியை சபிக்கிறவன் ஒரு மூமினை கொலை செய்தவனை போலாவான். நேற்றைக்கு பார்த்தோமா இல்லையா? இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானவர்களுடைய சாபம் உங்களுக்கு வந்துவிடும், வானவர்கள் உங்களை சபிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். என்ன காரியம்? மன் அசார இலா அஹீஹி பிஹதியதி ஃபஇன்னல் மலாயிகத தல்அனுஹு. யார் ஒருவர் தன்னுடைய ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய சகோதரனை மிரட்டுகின்றானோ, ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய சகோதரனை எவன் மிரட்டுகின்றானோ அவன் நிச்சயமாக மலக்குமார்களுடைய சாபத்தை அவன் பெற்றுவிட்டான். ஹத்தா யதஅஹு வ இன் கான அஹாஹு லி அபிஹி வ உம்மிஹி. அவன் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனானாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் என்கிற அடிப்படையில், மூமின் என்கிற அடிப்படையில் சகோதரனானாலும் சரி, அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனானாலும் சரி, முஹம்மதாகிய நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானவருடைய சாபம் உங்களுக்கு உண்டாகிவிடும். கூர்மையான ஆயுதத்தை எடுத்து எந்த ஒரு முஃமினான இறை விசுவாசியையும், உங்களோடு உடன் பிறந்த சகோதரனையும் சகோதரியை கூட ஆயுதத்தை கொண்டு நீங்கள் காட்டாதீர்கள், மலக்குமார்கள் சபித்து விடுவார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் ஆயுதத்தை எடுத்து கடை வீதிக்கு செல்வதாக இருந்தால், மக்கள் நடமாடுகிற பகுதிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால், அதனுடைய கூர்மையான பகுதியை மறைத்து கொண்டு நீங்கள் நடங்கள். ஏன்டா யார் மேலேயாவது முட்டிடும், யார் மேலேயாவது அது டச் ஆயிரும், யார் மேலேயாவது அந்த கூர்மையான பகுதி பட்டுவிட்டு காயம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய குற்றத்திற்குரிய காரியமாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஃமின்களோடு பழகுகிற பொழுது, குடும்பங்களிலே பழகுகிற பொழுது, கோபதாபங்கள் வெறுப்படுகிற பொழுது இது போன்ற காரண காரியங்களில் ஈடுபட்டால் மலக்குமாருடைய சாபம் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறது, மீண்டும் வியாபாரம் விஷயம் குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி முஸ்லீமிலே அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி முஸ்லீமில் 3284வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும், நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்,
ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், வ கஸ்ரத்தல் ஹலிஃபி ஃபில் பைஇ நிச்சயமாக உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன், வ கஸ்ரத்தல் ஹலிஃபி ஃபில் பைஇ அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம், உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு வியாபாரம் செய்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹு யுனஃபிகு சும்ம யம்ஹகு அப்படி நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வியாபாரம் ஒரு சில நேரத்தில் கைகூடி கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், வியாபாரம் நடக்கும். ஆனால் அல்லாஹ் அந்த பர்க்கத் இல்லாமல் அழித்து விடுவான். அல்லாஹ் அதில் எந்த ஒரு பர்க்கத்தும் இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுவான். ஃபஇன்னஹு நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், யுனஃபிகு சும்ம யம்ஹகு உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம், ஆனால் அல்லாஹ் அழித்து விடுவான், பர்க்கத்தே இருக்காது. அல்லாமே சத்தியம் போட்டு ஒரு வியாபாரத்தில் இருந்து 300 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார அல்லாஹ் ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு ஒரு நோய் இறக்கிடுவான். உண்டுமா இல்லையா? அந்த வருமானம் நமக்கு எதற்கு இந்த வருமானம்? நேர்மையான வருமானத்தோடு 50 ரூபாய் கிடைத்தாலும் 10,000 ரூபாயுடைய பர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் எது நமக்கு சிறப்பு? அதுதான சிறப்பு. பர்க்கத் என்பதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இந்த ரமலானுடைய நோன்பு அதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. ஒரு நாளைக்கு நாம் எத்தனை வேளை உணவறிந்து கொண்டிருந்தோம்? காலை, மதியம், இரவு 3 நேரம். ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றோம். ஆனால் பச்சை தண்ணி கூட குடிக்காம மாதிரி வர இருக்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய பர்க்கத்தா இல்லையா? இதுதான் பர்க்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் 2 வேளை உணவு இருந்தது, 3 பேலித்தம்பளம் உண்டார்கள், பச்சை வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து வாழ்ந்தார்கள், பால் குடித்து வாழ்ந்தார்கள். ஒரு நாளைக்கு 2-3 பேலித்தம்பளம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய பர்க்கத். குறைந்த பொருளில் அதிகப்படியான தேவைகள் நிறைவேறுவதற்கு பெயர் பர்க்கத். அதிகப்படியான பொருளை சம்பாதித்து அதிகப்படியான செலவு வைத்து நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கு பெயர் பர்க்கத் அல்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களை கடுமையாக நான் எச்சரிக்கிறேன், வ கஸ்ரத்தல் ஹலிஃபி ஃபில் பைஇ அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நீங்கள் ஒருபோதும் வியாபாரம் செய்வதை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹு யுனஃபிகு சும்ம யம்ஹகு அது உங்களுக்கு பயனளிக்கலாம், ஆனால் அல்லாஹ் அந்த பர்க்கத் இல்லாமல் அழித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே 3284வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நம்முடைய வீடுகளில் உள்ள ஒரு சில காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? உங்களுடைய வீடுகளை கபரஸ்தானை போல ஆக்காதீர்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறையை போல நீங்கள் வைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 432வது நபிமொழி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரன் உபரியான வணக்க வழிபாடுகளை வீடுகளில் அதிகம் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளைப் போல ஆக்காதீர்கள். மண்ணறைகளில் தான் வணக்க வழிபாடுகள் நடக்காது. உங்களுடைய வீடுகளில் அதிகம் இபாதத்துகளை செய்யுங்கள். காரணம், வீடுகளுக்கு மலக்குமார்கள் வந்து போய் கொண்டிருக்க வேண்டும். வீடுகளுக்கு சைத்தான் வரக்கூடாது. வீடுகளுக்கு மலக்குமார்களுடைய வரவு அதிகமாக இருந்தால் சைத்தானுடைய வரவு குறைந்து விடும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்து கௌஃப் எந்த வீட்டில் ஓதப்படுகிறது அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு வருவார். அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிற வானவர் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார். வீடுகளுக்கு வானவர் வருகிற பொழுது குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் இருந்தால் வானவர் திரும்ப சென்று விடுவார். தேவை அல்லாமல், வேட்டை பாதுகாப்பு அல்லாமல் ஒரு நாயை ஒரு மனிதன் வீட்டுக்குள் வளர்த்துகிறான் என்றால் மலக்குமார்கள் வரமாட்டார். உங்களுடைய வீடுகளிலே உருவங்களை நீங்கள் ஃப்ரேம் செய்து வீடுகளில் தொங்க விட்டிருந்தால் உருவமுள்ள வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் சலங்கை ஒளியுடைய சப்தம், பெண்கள் கவனிக்க வேண்டும், கால்களிலே கொலுசு அணிகிற பொழுது சப்தம் இல்லாமல் கொலுசுகளை அணிய வேண்டும். எந்த வீட்டில் மணி ஓசை, எந்த வீட்டில் கொலுசுடைய சப்தம் இருக்கிறதோ அது வானவர்களுக்கு எதிரானது, மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகவேதான் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளைப் போல ஆக்காதீர்கள், அதிகம் தொழுங்கள். தொழுகையில் சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தொழுகையிலெல்லாம் மிகச்சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஃபர்து அல்லாத தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே தொழுவது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையுடைய நேரம் வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒது செய்ய தண்ணீர் கொண்டு வர சொல்லுவார், ஒது செய்வார், வீட்டில் சுன்னத்து 2 ரக்காத் தொழுது பள்ளிக்கு செல்வார், மக்களுக்கு தொழுகை நடத்துவார். பின் சுன்னத்தை நேரடியாக திரும்ப வீட்டுக்கு வருவார், பின் சுன்னத்தை தொழுவார். உபரியான எல்லா வணக்கங்களையும் வீடுகளில் தொழுவது நல்லது, வீடுகளை மண்ணறைகளை போலாக்க கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நபிமொழியை ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்விலே நிலைநிறுத்த வேண்டும். சொல்லப்படுகிற அனைத்து விஷயங்களை கேட்டாவிட்டாலும் ஒவ்வொரு நபிமொழிகளுக்கு ஒவ்வொரு எச்சரிக்கைக்கு தகுந்தாற் போல உயிரோட்டம் இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எச்சரிக்கை என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 106வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த நபிமொழி என்ன? ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் நன்றாக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி. வாய்க்கு வந்ததையெல்லாம் ஹதீஸ் என்று விட்டடிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு எச்சரிக்கையை பாருங்கள். என்ன எச்சரிக்கை? லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் கதப அலைய கல் பலிஜ் அன்னார், கல் பலிஜ் ஃபல் பலிஜ் அன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்ன சொல்கிறார்கள்? லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் கதப அலைய ஃபல் எலிஜ் அன்னார். யார் ஒருவர் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறானோ, என் மீது நீங்கள் பொய் சொல்லாதீர்கள், யாராவது என் மீது பொய்யுரைப்பானையானால் அவன் தெரிந்து கொள்ளட்டும், அவன் நரகத்திலே போவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை, ஆதாரப்பூர்வமான செய்தியை மனித சமூகத்திலே எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை. ஆனால் யூதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நிறைய நபிமொழிகளை ஹதீஸ் கிதாபுகளிலே சஹாபாக்குடைய பெயரில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் நிறைய ஹதீஸ்களை இட்டுக்கட்டிய பழக்கமே யாற்றிருந்து வந்தது? யூதர் நசாராக்குடைய பழக்கத்திலிருந்து வந்தது. யூத நசாராக்கள் திட்டமிட்டு மார்க்கத்தில் செய்த குழப்பம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் கதப அலைய ஃபல் எலிஜ் அன்னார். என் மீது நீங்கள் பொய் சொல்லாதீர்கள். நான் சொன்னதாக என் பெயரை பயன்படுத்தி என் மேல போய் பொய் சொல்லாதீர்கள். முஹம்மது சொன்னார், இறை தூதர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று என் மேல நீங்கள் பொய் சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் நீங்கள் நரகத்திற்கு செல்லுவீர்கள். சஹாபாக்கள் இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். கல்வியினுடைய பாடத்தில் சஹாபாக்களிடத்தில் யாராவது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயம் குறித்து என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், படுத்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எழுந்து அமருவார்களாம், அமர்ந்து அத்தஹியாத்திலே அமருவார்களாம், தங்களுடைய மேலாடையை திரும்ப எடுத்து சரி செய்வார்களாம், தலையை சிறிது கீழே தாழ்த்துவார்களாம், அவருடைய முகமெல்லாம் மாறிவிடுமாம், கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குமாம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதுதான் இந்த விஷயத்திற்கு பதில் என்று சஹாபாக்கள் ஹதீஸுகளை சொல்லுவார்களாம். ஆனால் நமக்கு ரோட்டில் நடக்கும்போது ஹதீஸு, பயான்களில் ஹதீஸு, சர்வ சாதாரணமாக காதில் கேட்டதையெல்லாம் மார்க்கம் ஹதீஸுகள் என்று பேசுகிறோமே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்திபு லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் கதப அலைய ஃபல் எலிஜ் அன்னார். என் மீது பொய் சொல்லாதீர்கள். பொய் சொல்வது மார்க்கத்தில் பெருங்குற்றம். நேற்றைக்கே நாம் பார்த்தோம். பொய் சாட்சி சொல்லுவது, பொய் சத்தியம் போடுவது, பொய் பேசுவது அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், அல்லாஹ்வுடைய கருணை இருக்காது. நேற்றைக்கே நாம் பார்த்தோம் அந்த வகுப்பில். சாதாரணமாக பொய் பேசுவதே கடுமையான குற்றம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொன்னாலோ, வழிகட்ட கூட்டத்தார்கள் எல்லாம் செய்த வேலை அதைத்தான். இஸ்லாமிய சமூகத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் முஸ்லிம்கள் உடனே செய்கிறார்கள். இதை யூதர்கள் பார்த்தார்கள். ஆகவேதான் மஞ்ச செருப்பு அணிந்தால் பர்க்கத்துண்டாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொரக்காய் தின்னவனெல்லாம் சொர்க்கம் செல்லுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யூதர்கள் விட்டு விட்டு அடித்தார்கள். இமாம்கள் மிகப்பெரிய தியாகம் செய்து 7 லட்சம் நபிமொழியை புகாரி இமாம் தொகுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதது எது, எவை இட்டுக்கட்டப்பட்டவை, எவை சரியான நபிமொழி என்று 7 லட்சம் ஹதீஸில் அவர் திரட்டிய நபிமொழி எவ்வளவு? 7100 சில்லற ஹதீஸ். 7 லட்சத்திலிருந்து திரட்டின ஹதீஸ்.
அப்ப இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் எவ்வளவு பொய்களை இந்த பாவிகள் அவிழ்த்து விட்டிருப்பார்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று மார்க்க சட்டம் யாருக்காவது சொல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பயத்தோடு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிறோம், மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம், பேச்சின் மூலம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நாம் சஹீ என நினைத்த ஒரு நபிமொழி நம்முடைய ஆய்வுக்கு பிறகு பலகீனமாக மாறலாம். இருந்தாலும் பலகீனமான மாற செய்தியை மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும். மார்க்கத்தை மறைத்தால் என்ன என்று நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். மார்க்கத்தில் இல்லாததை சொல்லுவது, மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மார்க்கத்தை ஆக்கி சொல்லுவது, இதெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு வேடிக்கையாகிவிட்டது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியில் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அத்தி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியிலே 1417வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூலு இத்தகுன்னார், நரக நெருப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னார், நரக நெருப்பிலிருந்து ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். வலவ் பிசிக்கி தம்ரதி, காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது, காய்த்த பேரித்தம்பழத்துடைய ஒரு துண்டையாவது தர்மமாக நீங்கள் கொடுத்து நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்ம சிந்தனையை ஊட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஞ்சனாக, கருமித்தனமுடையவனாக சம்பாதித்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இறுக்கமாக்கி கொண்டு தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கென்று குறுகிய வட்டம் போட்டுக்கொண்டு கருமித்தனமுடையவனாக, கஞ்சத்தனமுடையவனாக நீங்கள் நடந்தால் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காய்ந்த பேரித்தம்பழத்துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி நமக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை. தர்ம சிந்தனையை ஊட்டுகிறார். தர்மம் செய்யாத மக்களுக்கு நரகம் என்று எச்சரிக்கிறார். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியில் 2452வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். யகூல் மன் ஸலம மினல் அர்லி ஷைஅன், மன் ஸலம மினல் அர்லி ஷைஅன், நிச்சயமாக யார் பிறருடைய நிலத்தை ஒரு பகுதியை அபகரிக்கிறானோ, வீடு கட்டும் பொழுதோ வியாபாரத்திற்கோ அடுத்தவருடைய நிலத்திலே ஒரு பகுதியை எவன் அபகரிக்கிறானோ, மன் ஸலம மினல் அர்லி ஷைஅன் துவிகஹு மின் சபஇ அர்லீன், மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய கழுத்தில் 7 பூமி அளவுக்கு நிலத்தை அவனுக்கு சுமந்து மறுமையில் அவனை அல்லாஹ் கொண்டு வருவான். வேணுமா இந்த வேலை? வீடு கட்டும் போது, வியாபாரம் செய்யும் பொழுது எல்லைகளை மாற்றி கற்களை போட்டு வியாபாரம் செய்வது, அடுத்தவருடைய பகுதியை தனக்கு சொந்தமாக்கி கொள்வது, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் என்று நேற்றைக்கே சொன்னோம். அந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். அடுத்தவனுடைய அறுதியில் எல்லையை மாற்றி கற்களை போட்டு வியாபாரம் செய்கிறவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். ஆனால் இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கிறார்கள்? அப்படி அடுத்தவனுடைய இடத்தை ஒரு பகுதி நீ அபகரித்தால் மறுமை நாளில் 7 பூமிகளை அல்லாஹ் உன்னுடைய கழுத்திலே தொங்க விடுவான். தாங்க முடியுமா நம்மால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக காஃபிர்களுக்கும் முஸ்ரிக்குகளுக்கும் முஃமின்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முஸ்லிமில் 134வது நபிமொழி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஸிர்கி, இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஸிர்கி வல் குஃப்ரி, இணை வைத்தலுக்கும் நிராகரிப்பிற்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? முஸ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பெயரல்ல வேறுபாடு, தாடி அல்ல வேறுபாடு, தொப்பி அல்ல வேறுபாடு. இன்றைக்கு யூதர்கள் நிறைய தாடி வைக்கிறார்கள். வட மாநிலத்திற்கு சென்றால் நிறைய பேர் தொப்பி அணிந்திருக்கிறார்கள். அதல்ல முஸ்லிம்களுடைய அளவுகோல். தரக்க ஸலா, தொழுகைதான் முஸ்ரிக்குகளுக்கும் உங்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடு, காஃபிர்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடு தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, ஐவேளை தொழுகையை பேணி வாருங்கள். ரமலானுடைய மாதத்திலே மட்டும் தொழுவது, பிறகு வாரத்திற்கு ஒரு முறை தொழுவது, வருடத்திற்கு ஒரு முறை தொழுவதல்ல தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர்,
தொழுகை என்பது மானக்கேட்டிலே இருந்து உங்களை எல்லாம் பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐவேளை தொழுகையை பேணுங்கள், அப்பொழுதுதான் முஸ்லீமாக வாழ முடியும். ஒரு முஸ்லீம் என்றால் அவனிடத்தில் தொழுகை இருந்தாக வேண்டும். தொழுகை இல்லாவிட்டால் முஸ்லீமே கிடையாது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மிக கடுமையான ஒரு எச்சரிப்பு தீய பழக்க வழக்கத்தை குறித்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியில் 2475வது நபிமொழி, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன் வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினூன் வலா யஸ்ரிபுல் ஹம்ர ஹீன யஸ்ரிபுஹா வஹுவ முஃமினூன். திருடுகிற பொழுது, விபச்சாரம் செய்கிற பொழுது, மது அருந்துகிற பொழுது அவன் மூமினே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். அடுத்தவர்களுடைய செல்வங்களை அபகரிக்கும் பொழுதும் அவன் மூமினே இல்லை, திருடும் பொழுது மூமின் இல்லை, விபச்சாரம் செய்யும் பொழுது மூமின் இல்லை, மது அருந்துகிற பொழுது மூமினே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.